அமேசான்லேருந்து நான் வந்து ஒரு ஐஇஎம் இயர்ஃபோன் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஐஇஎம்னா இன் இயர் மானிட்டர், அதுதான் ஐஇஎம். அதுக்கு என்ன, அது எதனால் வந்து இதை ஆர்டர் பண்ணிக்கன்னா, இது நார்மல் ஹெட்செட் கிடையாது. நம்ம பெரிய பெரிய ஆடியோ இன்ஜினியர்ஸு, மியூசிஷியன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெட்செட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதனாலனா நம்ம வந்து ஆடியோ வந்து ரொம்ப பிடிக்கும், நம்மளுக்கு சாங்ஸ் கேட்க வைக்க எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் ஹெட்செட்டில் கேட்டதுக்கும் இதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூ பார்த்தேன் ஆன்லைனில். சரி ஒன்று ஆர்டர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி எப்போ இருக்குன்னு பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஹெட்செட்டு அந்த பாக்ஸோடு கொடுத்துருக்காங்க. இதோட இன்வாய்ஸு எவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கு. ஆவான ரேட்டு வந்து 1049. இதிலே வந்து மைக்கில் அதை வந்து 950 ரூபா இருந்துச்சு. நம்மளுக்கு மைக் யூஸ் ஆகும் சொல்லி நான் மைக்கோடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இதோட மாடல் நேம் வந்து கேஜி EDX Pro. அவன் வந்து எம்ஆர்பி 2000 போட்டிருக்காங்க. நான் வாங்கினது வந்து 1000 தான், 1050. பாக்ஸ் நல்லாயிருக்கு, குவாலிட்டியாக இருக்குது, பேக்கிங்லாம் அதிலே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. EDX Pro இதில் வந்து நான் சயான் கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வித் மைக்கோட. இது இதோட ஸ்பெக்கு. வெயிட் வந்து 15 கிராமு. அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 10 ஹெர்ட்ஸில் 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். இம்பேடன்ஸ் வந்து 16 ஓமு. சென்சிட்டிவிட்டி வந்து 110 ±3 டெசிபல். ஓகே, இதான் பாக்ஸில் உள்ளது. இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதை அன்பாக்சிங் பண்ணோம்னா உள்ள ஹெட்செட்டு, அது பார்க்க உங்களுக்கு வந்து TWS மாதிரி தெரியும், பட் அது TWS கிடையாது, ஒயர்டு ஹெட்செட் தான் அது. பேக்கிங் வந்து தரமாக இருக்குது, நல்ல குவாலிட்டியான பேக்கிங்கு. இதுதான் அதுக்கான அந்த ஒயரு. இது ஹெட்செட்டு. உள்ளே வந்து அதுக்கு இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து பார்ப்போம். ஒரு மேனுவல் புக்கு, இல்லை அது வாரண்ட்டி கார்டு, யூசர் கைடு ப்ளஸ் வாரண்ட்டி கார்டு ரெண்டுமே இருக்குது. கேஜி அக்கோஸ்டிக்ஸ் இதோட நேமு. ஓகே, இது உள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, பாக்ஸில் வந்து இவ்வளோ தான் இருந்தது. இப்போ ஹெட்ஃபோனோட க்ளோஸர் லுக் பார்ப்போம். இல்லை, ஹெட்ஃபோனோட க்ளோஸர் லுக்கு பிளாஸ்டிக்கு பில்ட்டு தான், கம்பெனியோட அந்த லோகோ கேஜின்றதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த பின் டைப்பில் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 ஒயர் வந்து அதுக்கு தனியாக கொடுத்துட்றாங்க. ஏர் டிப்ஸு இது பல சைஸ் இருக்குது. நல்ல டிரான்ஸ்பரன்சி மெத்தடில் போட்டிருக்காங்க. உள்ளே இருக்க ட்ரைவர்லாம் நல்லா தெரியுது. நார்மல் ஹெட்செட்டுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தனித்தனியாக பிரித்து கொடுக்கும். அதனால தான் இதை நான் இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். நம்ம மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும், மியூசிக் கேட்குறது, ஆடியோனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஆடியோ வீடியோ எல்லாமே பிடிக்கும். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதை வாங்கியிருக்கேன். இதோடைய இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதோடைய ஒயர் செட்டை பார்ப்போம். ஒயரும் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அந்த உள்ளே இருக்க காப்பர் கம்பி நல்லா தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிசைனு நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உழைக்கும்னு தெரில. நான் ரிவ்யூ நிறையா பார்த்துருக்கேன் யூடியூப்பில், நல்லாயிருக்கு. இதுதான் அந்த ஹெட்செட்டில் வந்து நம்ம மாற்ற இது பின். இந்த 2 பின் காமிச்சாங்க இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இதில் தான் நம்ம சொருகணும்.
இதில் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. நம்ம கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ப்ளே பாஸ் பண்ணுறதுக்கும் அது கொடுத்துருக்காங்க. இதுலேயே ஒரு மைக் இருக்குது. அதனால தான் அது வந்து ₹100 அதிகம். நமக்கு மைக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆக்சுவலாக இதை நான் வந்து எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்குக்கும் சாங்ஸ் கேட்குறதுக்கு வந்து அதை வாங்கியிருக்கேன். இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குதுன்ட்டு, ஏன்னா நிறையா வந்து IEM அப்படின்னாலே ரொம்ப ஆடியோ ஃபைல் லெவலுக்கு ஓவராக சொல்கிறாங்க. கேட்டு பார்ப்போம். ஏன்னா நான் ஹெட்செட்டில் எல்லாமே கேட்டுருக்கேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ் யூஸ் பண்ணுறேன். அதுவே சூப்பராக இருக்குது சவுண்டு குவாலிட்டிலாம். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது கூட அந்த மைக் வந்து அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது நல்லா உண்மையிலே அருமையான ஆடியோ குவாலிட்டி இருக்குது. இது அதை விட இது நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். ஏன்னா அது வந்து நான் ஆஃபரில் 5000 எடுத்தேன் 1.5 இயருக்கு முன்னாடி. அதோடைய ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. முன்னாடி யூஸ் பண்ண ஹெட்செட் வந்து இதுதான், சாம்சங் கேலக்ஸி பட்ஸ் லைவ். அதிலே போட்டுப்பாங்க சவுண்ட் பை AKGன்னு சொல்லி. இது TWS தான். இதோடைய சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நான் வந்து ரொம்ப லைக் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணி கேட்பேன் சாங்ஸ்லாம். இதில் இதோடைய குவாலிட்டி வந்து அதாவது நம்மளுக்கு ஓவர் பேஸாக இல்லாமல் நீட்டாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நல்லா, இப்போ அவங்க சொல்கிறாங்களா IEMக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ அது எல்லாமே அதிலே இருந்திருக்கு. அதோடைய ஓப்பன் பண்ணி க்ளோஸ் லுக் காட்டுறேன். இதுதான் அந்த பட்ஸு. இப்போ சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற மைக் வந்து இந்த KG EDXோட மைக்கில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். கொஞ்சம் வெளியே உட்காந்து எடுத்துகிட்ருக்கேன். காற்று வேறு சவுண்டு கேட்குது. காற்று சவுண்ட் கேட்க தான் பாருங்கள். இதான் அந்த பட்ஸு. சில சார்ஜ் வந்து ஒரு 1 டைம் நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வரைக்கும் நிற்கும். கால் பேசுகிறத பொறுத்து 5 ஹவர்ஸ் வரைக்கும், 5 ஹவர்ஸ்க்கு மேலே தான் வரும். எனக்கு மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் அழகாக வந்துருக்கு. சவுண்டு குவாலிட்டியும் அருமையாக இருக்கும். இதில் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருக்குது. பட் இதோட ரேட்டு வந்து அதிகம் தான். இந்த அளவுக்கு இப்போ நம்ம வாங்கினதுக்கு அந்த IEM இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இது எப்படி இருக்குன்ட்டு நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய யூசர் ரிவ்யூ வந்து நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.